கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் 11 வருடங்களாக இந்த சபைக்கு நல்லவராக இருந்தார். அவர் கிருபை. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பக்கத்துல உங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்க, இந்த 11வது வருஷத்துல கர்த்தர் உங்களை இரட்டிப்பான நன்மையால் நிரப்புவார். ஹல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்பாக இந்த சபையை ஆரம்பித்து முதல்ல எனக்கு அனுபவம் இங்க பிரதர் வீடு வாங்க வரும்போது நாங்கெல்லாம் அண்டர்லோப்பத்துல இருந்து ஒரு பிக்னிக் வர மாதிரி வந்தோம். அப்போ அவர்கிட்ட கேட்டோம், ஜெபக்குமார் பிரதர், இந்த காட்டுக்குள்ள எதுக்கு பிரதர் நீங்க வீட்டை வாங்கினீங்க? இந்த காட்டுக்குள்ள நாங்கெல்லாம் அப்ப பட்டணத்துல இருந்தோம், கோடம்பாக்கம்ன்ற பட்டணத்துல. அங்க இருந்து நாங்க வண்டி பிடிச்சி எல்லாரும் இங்க புறப்பட்டு வரும்போது ஒருத்த கேட்டோம், இங்க என்ன பிரதர் இருக்குது? அவர் சொன்னாரு, பிரதர் சும்மா இல்ல, மாமனார் இந்த லேண்ட் சர்வேயரு, அவருக்கு எந்த பகுதி நல்லா வரும்னு சொல்லி தெரியும். அதனால எங்க மாமனார் கரெக்டா எனக்கு எத்ரோ மாதிரி, மோசேக்கு எத்ரோ சொன்ன மாதிரி சொல்லி இருக்கிறாரு. ஒரு காலத்துல இங்க எல்லாம் லேண்டே கிடைக்காது பிரதர், வாங்கி போடுங்க பிரதர்னு அட்வைஸ் கொடுத்தாரு. நான் தான் அவர் சொன்ன அட்வைஸ் அன்னைக்கு கேட்காம போட்டேன். ஆனா அன்னைக்கு இந்த இடத்துல ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் பாஸ்டர் ஜெபக்குமார இந்த இடத்துக்கு அனுப்பி வைத்து இன்றைக்கு இந்த அழகான சபையில நீங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறது எவ்வளவு பெரிய கிருபை. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. அதே போல சபை ஆரம்பிக்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையை கர்த்தர் உள்ளே போடுகிறார். நானும் ஜெபக்குமார் பிரதரும் சாம் ஜெபுதர் அண்ணனுக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆலோசனை கொடுக்கிறது ஜெபக்குமார் பிரதர். ஊழியத்துல கூட நின்று பாட்டு நடத்துறது, மெசேஜுக்காக டிஸ்கஸ் பண்றது, இதெல்லாம் என் வேலை. ஆனா அவங்க பிரஸ் மேனேஜரா இருந்ததுனால அண்ணனுடைய எல்லா எழுத்துக்களையும், எல்லா அண்டர்லப்பமா இருக்கட்டும், 1000க்கும் மேற்பட்ட அவர்கள் எழுதின அந்த புஸ்தகங்கள் எல்லாவற்றையும் ப்ரூஃப் பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணி, மெசேஜ் ரிப்பீட் ஆகுதா, பாயிண்ட் ரிப்பீட் ஆகுதா, இது எல்லாம் பார்க்கிறவர் ஜெபக்குமார் பிரதர். அப்படியானால் அந்த கர்த்தரின் எழுத்தாணி என்று சொல்லப்படுகிற அவருடைய எழுத்துக்களை எல்லாம் வாசித்து 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 அதையெல்லாம் படித்த அவருக்குள்ள கர்த்தர் எவ்வளவு டெபாசிட் பண்ணிருப்பாருன்னா இன்னைக்கு அது அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல ஆவிக்குரிய தகப்பனுக்காக. ஆனா என்னன்னா, அன்பு சகோதரன் சொன்னது போல, பாஸ்டர் சொன்னது போல, நாங்கள் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வளர்க்கப்பட்டோம். இப்பெல்லாம் ஊழியத்துல யாராவது கேள்வி கேட்டா உடனே லீவ் போட்டு, as I am suffering from fever, I am unable to continue in our organization. அடப்பாவிகளா, ஒரு கேள்வி கேட்டாலே ஓடி போயிடுறாங்க. அன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி எங்களுக்கு விடும், ரைடு விடும். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி கூப்பிட்டு போய் பரோட்டா ஸ்டால்ல, அஞ்சாப்பர்ல என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி நல்லா திட்டு விடுவோம். நாங்க அன்பில வளர்க்கப்பட்டோம். எங்களுக்கு அவரை ஒரு தகப்பனா நாங்க சாம் ஜெபுதரனை ஏத்துக்கிட்டதுனால அவர்கள் மூலமாக நாங்கள் எத்தனையோ ஆசீர்வாதம். இன்னைக்கு அவர் பூமியில இல்ல, ஆனா மரித்தும் பேசுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி அவர்களுடைய அந்த ஊழியமானது எங்கள் மூலமாய் தொடர்ந்து இந்த பூமியிலே நடந்து கொண்டே வருகிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? முதல்ல இந்த சபைக்கு வரும்போது ஃபேன் இல்ல, ஏசி, ஃபேன் இருந்துச்சு, ஏசி எல்லாம் இல்ல. வேர்த்து ஒழுகி எனக்கு அப்படியே ஊத்துது. நான் பிரதர்ட்ட சொல்றேன், பிரதர் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஏசிய தரணும். அப்போ இன்னும் சின்ன இடம் சொல்றேன், கர்த்தர் விஸ்தாரமாக்க போறார். ஸ்டேஜுக்கு புல்பீட்லாம் இல்ல. அப்போ கட 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 கடன்னு இருக்கிறத வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, இங்க உள்ள வந்த உடனே எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கு.
என்ன ஒரு அழகான ஒரு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறவங்க எத்தனை பேரு நீங்க ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே கைகளை தட்டி தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. பாடுங்களேன். ஆலயம் செல்லுவதே மகிழ்ச்சி அது மகிழ்ச்சியை தந்துடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம், ஜீவ பலியாக மாற வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு ஆராதிக்கும் போது எங்க வாழ்க்கை மறுரூபமாவதாக. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பாத்தீங்களா? பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. 11 ஆண்டுகளாய் நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். பலமா
துதி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். அல்லேலூயா. ஹalleluya. கிக்ல பேஸ் மட்டும் கம்மி பண்ணும். ட்ரம்ல இருக்க பேஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணும். ட்ரம்முடைய பேஸ் நல்லா கை தட்டி பாடலாமா? உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையை தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையை தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் கர்த்தர் செய்த நன்மைக்காக கையை உயர்த்தி பாடலாமா? நன்றி செலுத்த வந்தோம். ஓ நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நம்மை நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவாள் என்னை நடத்தும். கையை தட்டி என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவாள் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே சோத்திரம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். தேனிலி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஓ தேனிலி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரம். ஆமென். அதை தேடியே ஓடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. ஓ தேனிலி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாவே. நல்ல கையெதிரி சொல்லுவோம். தேனிலி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரம். சபையை தந்தவரை கொண்டாடுவோமா? தந்தானை துதிப்போமே. தேரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நாமக்கணந்த நந்தமான விள்ளர் கரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நாமக்கணந்த நந்தமான விள்ளர் கரியதோ நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே. திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. ஆமென். தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பாடுங்க. தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம்.
மகிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம், நேசமாய் இயேசுவை கூறுவோம். மைனர் மைனர் வெளிச்சம் வீசுவோம், தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தேழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தேழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். தேவக்கிருபை தேவக்கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி ஷபலதரவாசிக்கே எஸ் லார்ட் என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததா 11 வருடங்களாய் இந்த சபையை நடத்தி வந்தீரப்பா. கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இப்படியே கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கிறீங்களா? ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். கையை உயர்த்தி ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். உந்தன் ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற ஜீவன் பெற என்னை நடத்தும். கையை உயர்த்தி பாடுவோம். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். உந்தன் ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். வாக்கு தத்தம் வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார்ல, அவர் அப்படியே செய்வார். சொல்லுங்க உணர்ந்து. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்குமாரா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். உங்க வார்த்தையை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீ பெரிய சத்தமா பாடலாமா? இயேசுவே ஓ பெரியவர், பெரியவர். இயேசுவே நீ பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர்.
வல்ல ஆவி மாறி ஊற்றுமே உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. ஹalleluya கையை உயர்த்தி ஹalleluya தேவ பிரசன்னம் ஹalleluya. வரிசை வரிசையாக ஒரு அசைவு ஹalleluya. வரிசை வரிசையாக ஹalleluya பாபாமா ஹalleluya அக்கினி 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 ஹalleluya. ஒவ்வொரு வரிசையிலும் நம்முடைய அபிஷேகம் கடை உருண்டு ஓடட்டும். ஹalleluya. சிஸ்டர் உங்க மேல ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. ஹalleluya ஹalleluya. நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. இப்பொழுதே உங்க கட்டுகள் அருந்து விழுகிறதை உணர்கிற உன் வீட்டுக்கு விரோதமாய் விதைக்கப்பட்ட எல்லா பில்லி சூனியத்தின் கிரியைகள் உன் கணவனை உன்னை விட்டு பிரிக்க வேண்டும் என்று உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட காரியங்களை கர்த்தர் அவித்து போடுகிறார். உன் குடும்பத்துல குழப்பம், நீ கண்ணீரோடு வந்திருக்கிற கர்த்தர் சொல்றாரு, நான் இன்றைக்கு உன்னை விடுவிப்பேன், நான் இன்றைக்கு உன்னை விடுவிப்பேன். ஹalleluya. 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 ஆவியானவர் இங்கே அசைவாடுகிறார். இயேசு கிறிஸ்து இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். நிலை அங்கி தரித்தவராய் அவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்துதான் ஆக வேண்டும். அவர் வரும்போது சும்மா வரமாட்டார், அவர் மகிமையோடு வருகிறார். ஆலயத்தை தேவனுடைய மகிமை மூடுகிறது. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கையை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஓ ஆராதனை உமக்கு. ஆராதனை. சிங்காசனத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. நல்லா சேர்ந்து பாலமா, ஆராதனை உமக்கே, ஆராதனை, அப்பா ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஓ ஆராதனை உமக்கு, இயேசுவே, உமக்கே. ஆராதனை உமக்கு, ஆராதனை. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம்
வர்ஷிப் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அவருடைய ஃப்ரேக்ரன்ஸ் புரியும். Hallelujah. அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு இயேசு பக்கத்துல வந்திருக்கிறாருன்னா என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். எத்தனை பேர் ஆண்டவரை வர்ஷிப் பண்ண விரும்புறீங்க? Amen. நான் Hallelujah. பாட்டு பாடுறதை நிறுத்திட்டேன். Amen. நீங்க ஆல்வின் தாமஸ பார்க்காதீங்க, ஏசப்பாவை பாருங்க. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, ஆராதனை என்றால் என்ன தெரியுமா? இயேசுவை பார்ப்பது. Amen. அப்படியே கண்ணை மூடி அவரை பார்த்து சொல்லுங்க, சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, உம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. கையை உயர்த்தி பாடலாமா? சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, உம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. திராட்சை ரசத்திலும் இனிமையானவர், தேனிலும் மதுரமானவர். திராட்சை ரசத்திலும் இனிமையானவர், தேனிலும் மதுரமானவர். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என் நேசர் என்னுடையவர். சுலைமித்தியாள் சொல்லுகிறாள், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். He belongs to me. ஆண்டவர் இன்னைக்கு சில பேருக்கு அந்த உறவை புதுப்பிக்கிறார். Amen. அவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன், Lamravasehe. நீ என்னுடையவள், நீ என்னுடையவள். அப்பா, இந்த நாளிலும் எங்க மத்தியில நீ கடந்து வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனையிலே நீ மகிமைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை இந்த நாள் உங்களுடைய வார்த்தைகளால் பலப்படுத்தி அவர்களுக்கு கற்ற புதிய அடையாளத்தை தரப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். தயவு செய்து உட்காருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே இந்த மாலை வேளையிலே விலையேற பெற்ற தேவனுடைய பிரசன்னத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறேன்? எல்லா இடத்திலும் இப்படிப்பட்ட பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியாது. எந்த இடத்திலே பரிசுத்தம் காணப்படுகிறதோ, எந்த இடத்திலே தேவனை உண்மையாய் தேடுகிறார்களோ, அந்த இடத்துல தேவ பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கும். இந்த இடத்துல கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தை ஊற்றி இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். எத்தனை பேரு வெளியில இருந்து வந்திருக்கிறீங்க? கையை உயர்த்தி காமிங்க. இந்த சபை இல்லை, ஆனா இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறோம். ஒரு நிமிஷம் எழும்பி நிக்கிறீங்களா? உங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கும்படி இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த சபையிலே இவர்களை ஆசீர்வதித்து நிறைவாய் நீர் அனுப்ப வேண்டும். இவர்கள் எதிர்பார்த்ததை நீங்கள் தரப்போறீங்க ஆண்டவரே. இவங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை தந்து இவருடைய வாழ்க்கை இந்த வருடம் நீர் வளமாய் மாற்றும்படிக்கு நீங்கள் எதிர்பார்க்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். அப்படியே ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில். ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்த திருச்சபைக்கும் செல்லவில்லை என்றால் தொடர்ந்து இங்கே வாருங்கள். நல்ல சத்தியத்தை அன்பு சகோதரன் பாஸ்டர் ஜெபகுமார் அவர்கள் உங்களுக்கு கற்றுத் தருவார்.
ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம். இந்த சபையில இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் எழுமி நில்லுங்க. உங்களை எல்லாம் வாழ்த்து விரும்புகிறேன். இந்த சபையில இருக்கிறவங்க எல்லாம் எழுமி நில்லுங்க. வெரி குட். நல்லா தைரியமா எழுமி நில்லுங்க. ஏன்னா பயப்படுறீங்க? வெரி குட். எல்லாரும் எழுமி நிக்கிறீங்களா? வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் அப்படியே உங்க 2 கரங்களை இப்படி வைத்துக் கொள்ளுங்க. 2 கரங்கள் பெற்றுக்கொள்வது போல. என் அன்பு தகப்பனே, இந்த சபையிலே அஸ்திபார கற்களாய் நீர் கட்டும் மாளிகைகளாக நீர் அழைத்து கொண்டு வந்த இந்த அருமையான திருச்சபை மக்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரத்தில் செழித்திருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறபடி இவர்களை கர்த்தர் இந்த ஆலயத்திலே நாட்டி வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களை செழிப்படைய செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். தொடர்ந்து சபையில நிலைத்திருங்கள், கனி கொடுங்கள், சபைக்காக வைராக்கியமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இன்றைக்கு ஊழியத்திலே இவ்வளவு ஊழியம் செய்கிறேன் என்றால் என்னோட கூட இருக்கிற டீம், மாலையில இங்க வந்திருக்கிற இந்த 2 தம்பிமாரா இருக்கட்டும், இந்த பக்கம் உங்க டிஸ்பிளே போடுற தம்பியா இருக்கட்டும், கூட வந்திருக்கிற தம்பிமார் எல்லாரும் ஒரு குழுவாக இணைந்து நாங்கள் செயல்படுகிறதுனாலதான், எங்கே போனாலும் ஒரு டீமா போறதுனாலதான் ஒரு பெரிய ஆசை. அதே மாதிரி இந்த சபையிலையும் நீங்க எல்லாம் உங்க பாஸ்டரோட நின்று சபையை கட்டி எழுப்ப வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அநேக வாலிபர்கள் எழும்ப வேண்டும். அநேக காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த நாளிலே உங்களோட கூட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நான் பகிர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாளில் இந்த சபையில ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசி. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய. சின்ன வயசுல எத்தனை பேருக்கு உங்க ஸ்கூலுக்கு கொண்டு போன ஸ்கேல், அப்பெல்லாம் நம்ம உட்டன் ஸ்கேல் வச்சிருப்போம் தெரியுமா? எத்தனை பேர் அதுல உங்க காம்பஸை வச்சு உங்க பேரை எழுதி இங்க போட்டு அதுல உங்க பேரை பதிவு பண்ணிருக்கீங்களா? நான் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த நட்ராஜ் பென்சில் பாக்ஸ்ல மேல நல்ல என்னமோ பெரிய இவங்க தான் என்னது திருவள்ளுவர் மாதிரி காம்பஸை எடுத்து மேல பேரை எழுதுறது. எங்க அம்மா ஸ்கூல் டீச்சரா இருந்தனால எங்க பேக் எல்லாத்துலயும் எங்கேயாவது ஒரு பேட்ஜ் இருக்கிற மாதிரி பேக் வாங்க, அதுல உள்ள என் பேரை எழுதி வைப்பேன். உங்க பேர் உங்களுக்கு ரொம்ப அடையாளம். பக்கத்துல பாச்சு, உங்க பேர் தான் உங்க அடையாளமே. அல்லேலூயா. மற்றவரிடத்திலிருந்து நம்மை வித்தியாசப்படுத்துகிறது என்ன? நம்முடைய பெயர் தான். ஆண்களே பெண்களேன்னு கூப்பிட்டா எல்லாரும் வருவாங்க. ஆல்வின் தாமஸ் கூப்பிட்டா நான் வந்துடுவேன். உங்க பேர் தான் உங்க அடையாளமே. ஆண்டவர் யாரை மீட்டுக் கொள்ளுகிறாராம்? யாரை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லுறாரு? உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்தேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த சத்தியத்தை நீங்க மேலோட்டமா பார்க்காதீங்க. இந்த சத்தியத்தை கொஞ்சம் ஆழமா புரிந்து கொள்ளுங்க. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஆண்டவருக்கு நம்ம பேர் தெரியாதா? நம்ம யாருன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? நம்ம தாயின் கருவிலே உருவாகும் போதே நம்மை அவர் என்ன பண்றாரா? ஆண்டவரே, எப்பங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்க அம்மாவுடைய வயிற்றுல நீங்க உருவாகும் போதே ஆண்டவர் என்ன செய்யறாரா?
உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனாயிருக்கிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எரேமியா 1:5 சொல்லுது, நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு என்ன பண்ண? தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அறிந்தேன். அறிந்தேன் என்பதற்கு ஹீப்ரூல எழுத்து யாதா அப்படின்னு சொன்னா அறிவேன் என்று அர்த்தம். இந்த அறிவேன் என்பது வெறும் பெயரினால் மட்டுமல்ல, நம்முடைய குணலட்சணங்கள் அத்தனையையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் அடுத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு தாவீதுடைய மூத்த சகோதரனை பார்த்த உடனேயே இவர் உடனே அபிஷேகம் பண்றதுக்கு தைல கொம்பை எடுக்கிறாரு. ஆண்டவர் சொல்றார், இல்லை, இவன் இல்லை சொல்லிட்டு சொல்றார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ. இருதயத்தை பார்க்கிறதுனா அவனை உருவாக்கும் போதே, அவங்க அம்மா வயிற்றுல அவனை உருவாக்கும் போதெல்லாம் கவனித்துக் கொள்ளுங்க, தாவீது சும்மா ஆடு மேய்க்கிறவனாக இல்லை. கடைசி பையன் எபிரேயர்ல யுத்தத்துக்கு போகலன்னா, அவனை வனாந்திரத்துக்கு அனுப்புறாங்கன்னா அவங்க அப்பா அவனை வேஸ்ட்ன்னு நினைச்சாருன்னு அர்த்தம். ஆகவேதான் தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு வரிசையாக நிற்க வைக்கும் போது தாவீதை அழைத்து வரவில்லை. He did not even consider him. ஆனா தாயின் கருவிலே உருவாகும் போதே அறிந்த தேவனாகிய கர்த்தர், உங்க தகப்பன் தாய் மறந்தாலும் உங்களை நினைவாயிருக்கிறார். யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்களை என்னையும் ஆண்டவர் எப்படி அழைச்சிருக்கிறாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கிறார். ஒரு ஸ்கூல்ல நீங்க படிக்கிறீங்க, அந்த ஸ்கூல்ல உங்க பேரு ரெஜிஸ்டர்ல இருந்துச்சுன்னா தான் அந்த ஸ்கூல்ல உங்களுக்கு மார்க், அந்த ஸ்கூல்ல சர்டிபிகேட். உங்களுடைய ரேஷன் கார்டுல உங்க பேர் இருந்துச்சுன்னா தான் ரேஷன் கடையில கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கும். ஓட்டர் ஐடென்டிட்டி கார்டுல உங்க பேர் இருந்துச்சுன்னா தான் நீங்க எலெக்ஷன்ல நீங்க ஓட்டு போட முடியும். உலகத்துல எவ்வளவு நம்முடைய பெயர் அவசியமோ அதே மாதிரி பரலோகத்துக்கும் நம்முடைய பெயர் அவசியமா இருக்கிறது. என்னைக்காவது உணர்ந்திருக்கிறீங்களா? பரலோகத்துக்கும் நம்முடைய பெயர் தேவைப்படுதுங்க. ஆண்டவர் சும்மா எல்லாரையும் படைச்சிட்டு 10ல் 11 விடுறவர் இல்ல. தன் ஆடுகளை நன்றாய் அறிந்தவர். நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளின் நிலையை நான் அறிவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பெயரை சொல்லி உங்களை அழைச்சார். எப்படி அழைச்சாரு? இந்த கணவன் மனைவி நம்ம ஊர்ல ரொம்ப மரியாதையா என்னங்க அப்படின்னு ஒரு காலத்துல கூப்பிட்டாங்க. இந்த சவுத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்னங்கன்னு கூப்பிட மாட்டாங்க. என்னன்னு கூப்பிடுவாங்க? அத்தான் அப்படின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. இப்ப எப்படி தெரியுமா கூப்பிடுறாங்க? ஏய் ஏய், ரோட்ல போற ஆடா மாடா. அவர் உடனே பையன் கிட்ட சொல்றாரு, டேய் அது கத்துது பாடுறா, அதுக்கு ஒரு பேர் இல்ல. கல்யாணம் பண்ணும்போது பத்திரிகையில ஷீபாவும் ஜானும் திருமணம் படும்படி பெரியவர்களா நிச்சயப்பட்டார்கள். அன்னைக்கு அந்த பேரை சொன்னாலே மனசுக்குள்ள குளு 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 குளு. ஆனா இன்னைக்கு அவனா நம்ம வேலை செய்யல அலுவலகத்துல, நம்முடைய சமுதாயத்துல, சுற்றுப்புறத்துல உங்க பேரை சொன்னா
என்ன நினைக்கிறாங்க? What does your name mean to them? ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்யும் போது எதற்காக ஆபிரகாமை பார்த்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்? ஒரு மனிதனை ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்றால் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெயரை தான் ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் சிகரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? சத்தமா சொல்லுங்க ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க, உங்க பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். ஆதியாகமம் 12:2, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை, அப்புறம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. யாராவது கையை தட்டி ஆமென். இப்ப பாருங்க, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஓனர்ஷிப்பை நான் எடுத்துக்கிறேன், உனக்கு ஜவாப்தாரியா நான் நிக்கிறேன், உன் பேருக்கு நான் அட்டஸ்டேட் பண்றேன், என்னுடையவன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல விரும்புறீங்க? இந்த காலத்துல மாமனார் வந்து கெசட்டட் ஆபீசர் தானே, வீடியோவா இருந்தார். நாங்க நிறைய அபிஷியல் லெட்டர்லாம் அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு நிறைய கத்துக்குவோம். இந்த கெசட்டட் ஆபீசர் கிட்ட ஒரு ஒரு அத்தாரிட்டிய கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன தெரியுமா? உங்க பேரு மேட்ச் ஆகுதான்றதுக்கு கவர்மெண்ட் சில பேரை நோட்ரி பப்ளிக்னு வச்சிருக்கிறாங்க. இந்த நோட்ரி பப்ளிக் என்ன தெரியுமா வேலை? நீங்களும் உங்க பேரும் உங்க சர்டிபிகேட்ல இருக்க பேரும் உங்க ரேஷன் கார்டுல இருக்க பேரும் நீங்களும் சேமா, அதை பார்த்து சர்டிஃபை பண்றது அவங்களுடைய வேலை, நோட்ரி பப்ளிக் உடைய வேலை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. இப்பெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு, எதையாவது கட் பண்ணி மீம்ஸை போட்டு விட்டுருவாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. 100க்கு 200க்கு நீங்க அவருக்கு லஞ்சம் கொடுத்து, ஆண்டவரே இந்த கட்சி நடத்துறாங்கல்ல, இந்த கட்சியில வந்து இந்த மேல ஸ்டேஜ்ல நின்று அறிவிப்பு கொடுக்குறான்ல, அவரு பயங்கர பணக்காரனா இருப்பார். ஏன் தெரியுமா? இந்த கட்சியில கடைநிலையில இருக்கிறவங்க எல்லாம், அண்ணே வேற கொஞ்சம் நல்லா அழுத்தி சொல்லுங்கண்ணே, என்னங்கண்ணே பிடிங்கண்ணே, ஒரு 500 ரூபாய் கொடுப்பா. உடனே அவர் சொல்லுவாரு, நமது 118வது வார்டினுடைய கழக செயலாளர் திரு சேகர். அவன் உடனே அங்க பக்கத்துல அட்ரா அட்ரா அட்ரா. ஏன்னா அவன் பேரை மேல சொன்னாலே, எனக்கெல்லாம் சின்ன வயசுல அசம்பிளில எல்லா செக்ஷன்லயும் யாரு ஃபர்ஸ்ட் வந்தா செகண்ட் வந்தான்னு சொல்லும் போது, இந்த ஸ்கூல் அசம்பிளில என் பேரை சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோ சந்தோஷம், எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனா இதெல்லாம் சந்தோஷத்தை விட கர்த்தர் இன்னைக்கு உங்க பேரை கூப்பிடுறது எவ்வளவு பேருக்கு சந்தோஷமா இருக்கு? நானா இருந்தா பயங்கரமா கையை தட்டி ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு இருப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், ஏழில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தே, ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, ஒருவன் வரைந்தவரே,
சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகள் மறைந்தவரே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பேரு முக்கியம். பேர் அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க பேரை பெருமைப்படுத்த போறாரு. உண்மையில நான் கோடம்பாக்கத்துல வடபழனியில ஒரு மூலையில சர்ச் வச்சிருக்கேன். ஆனா என்னுடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சியினுடைய ஆசீர்வாதத்தை பாத்தீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த ரூவான்ற அந்த வெளிப்பாடு, அந்த பெயரை நான் சூஸ் பண்ணும்போது, தேவன் என்னை யார் என்று கூப்பிட விரும்புகிறார், ஊழியத்தை யார் என்று கூப்பிட விரும்புகிறார். மக்னாயீம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என்னங்க? தேவசேனை, தேவசேனைன்னு அர்த்தம். காரணம் இல்லாம கர்த்தர் உங்களை மக்னாயீம்னு பேர் வச்சிருக்க மாட்டார்ல. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன போராட்டத்தில் இருக்கிறீர்களோ தெரியல, உங்களை மீட்கும்படி உங்களை பெயர் சொல்லி இன்னைக்கு இரவு அழைக்க போகிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க மத்தியில சில காரியங்களை நான் இந்த பெயரை குறித்து நான் பேசி, ஆண்டவர் உங்க பெயர்ல என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார் என்று நான் உங்களோட பேச விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். Genesis chapter 17 verse 5. இனி உன் பெயர் ஆபிரகாம் எனப்படாமல், இனி உன்னுடைய பெயர் ஆபிரகாம் என்று எண்ணப்படாமல், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். ஆபிரகாம் எனப்படும். நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியா. யாரெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அப்ரஹாம், அப்ரஹாம் என்றால் உயர்ந்த தகப்பன் என்ற அர்த்தம். உயர்ந்த தகப்பன், ரெஸ்பெக்டபிள், ஹானரபிள் ஃபாதர். ஆனா என்னைக்கு ஆண்டவர் அப்ரஹாமுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு அந்த பெயர் அவர் மாத்தி சொல்றாருங்க. அந்த அப்ராம் அப்படின்ற அந்த பெயர்ல ஒரு ஹாவை கூட்டுறார். ஹா என்பது எபிரேய எழுத்துக்களில் 5வது எழுத்து. The 5th alphabet in the Hebrew is He or Ha. அது எதை குறிக்கிறது? அது கிருபையை குறிக்கிறது. உயர்ந்த தகப்பனுடைய வாழ்க்கையிலே கிருபை சேர்ந்த போது ஜாதிகளின் தகப்பனாய் கர்த்தர் மாற்றினார். புரிந்தவங்க அல்லேலூயா சொல்றீங்களா? இன்னைக்கு என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? இந்த மாலை வேளையில இங்க இருக்கிற உங்க ஒவ்வொருடைய பெயரோடு கர்த்தருடைய கிருபை கூடி வருவதாக. நானா இருந்தா கையை தட்டிக்கிட்டு ரிசீவ் பண்ணிருப்பாங்க. சொல்லுங்க, கையை தட்டிக்கிட்டே ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முன் அழகா என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. சொல்லுங்க, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே
முடிந்தது என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நீங்க கர்த்தர் உங்களுடைய பெயர்ல அவருடைய கிருபையை சேர்க்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கும் போது, அவருடைய கிருபையை சேர்த்து அழைக்கும் போது வித்தியாசமாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எழுதிக்கோங்க, இதுக்கு தலையங்கமா covenant name, உடன்படிக்கையின் பெயர். இந்த ஆதியாகமம் 17:5 ஆண்டவர் என்ன செய்ய விரும்பினார்னா, ஒரு சாதாரண மனிதனை சரித்திர புருஷனா மாத்துறதுக்கு அவனுடைய பெயரை அவர் மாற்ற வேண்டியது இருந்தது. அதற்கு தன்னுடைய பரலோக கிருபை அவன் மேல் ஊற்ற வேண்டியது இருந்தது. என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? இந்த சபையில் இருக்க ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் கர்த்தருடைய கிருபை பெருகணும். இந்த சபைக்கு நீங்க பெரிய ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். யாரெல்லாம் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இந்த வருஷம் உங்களுக்கு டர்னிங் பாயிண்டாய் மாறுவதா? இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு பிரேக் த்ரூஸை தருவாராக. உங்க வேலையில ஒரு உயர்வு வருவதாக. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்க குடும்பத்தின் எல்லைகளை விரிவாக்குவாராக. உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் பலுக பண்ணுவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பெயர் மாற்றின உடனே அதுக்கு பிறகுதான் கர்த்தர் சாராய சாராஹ் அவ்ரஹாம் அந்த மாற்றத்தை கொண்டு வந்த பிறகுதான் அவர்களோடு உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடிந்தது. என்னுடைய பெயர் ஆல்வின் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கொடுமையானது என்னன்னா, என் பெயர் எங்க அப்பா எங்க தாத்தா பெயர்லாம் வச்சுட்டாங்க. ஆகவே இந்த பாஸ்போர்ட்ல, ஸ்கூல் ரெஜிஸ்டர்ல, மார்க் ஷீட்ல என் பேர் அப்படியே நீளமா போய் மார்க்ல போய் முடியும். சுரேஷ் ரமேஷ் எல்லாம் இங்க இருக்கும். என் பேர் மட்டும் கரெக்டா மார்க்ல முடியுமா? என் மார்க் எல்லாம் பார்த்துருவாங்க. ஏர்போர்ட்ல நிற்கும் போது எந்த பேரை வச்சு என்ன கூப்பிடுவாங்கன்னே தெரியாது. ஒருத்தர் எட்வின் எங்க அப்பா பேர் இனிஷியல கூப்பிடுவான். நான் உட்கார்ந்துனே இருக்கிறேன், என்ன யாரு கூப்பிடுறேன்? என் பேர் ஆல்வின் தாமஸ். என்னுடைய பேர்ல எங்க அப்பாவுடைய பேர் இருக்கிறத நான் மறந்துட்டேன். இன்னைக்கு நிறைய பேரு நம்முடைய அடையாளம் என்னன்றத புரிஞ்சுக்க மாட்டேன்றோம். நம்முடைய அடையாளம் கிறிஸ்துவுக்குள். புரியலையே உங்களுக்கு? கிறிஸ்து உங்க வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு முன்பாக நீங்க இந்த உலகத்தின் பிள்ளைகள். நீங்கள் என்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டீர்களோ அத்தனை பேரும் அவருடைய புத்திரர் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அப்படியே உங்க தலைமையில கையை வச்சு ஐ ரிசீவ் இட் சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். உங்க அடையாளம் என்னங்க? அவருடைய நாமம். அதனால்தான் உங்களை கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்கிற அடையாளத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையவே கர்த்தர் புதுப்பிக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் பேரு புதுசு, ஆளு பழசு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பேரு புதுசு, ஆளு பழசு. கோவம் வந்துட்டா சொல்ல, என்ன மிருகமா மாத்திராதடி, நான் மறுபடியும் மிருகமா மாறணுமா? மாற வேண்டாம், நீ மாறிட்ட. என்னைக்கு நீ அந்த வார்த்தையை சொன்னியோ அன்னைக்கே நீ மிருகம்தான். 2 கால்ல நடக்கிற மிருகம்தான். என்ன பழைய மாதிரி மாத்திராதடி. அப்படின்னா பழைய சுபாவம் சாவல. ஒரு யாக்கோபுன்னு ஒருத்தர் இருந்தார். இவரு செம்ம பிளானிங் பார்ட்டி, எல்லாமே திட்டமிடுவார். அவருக்கு லைஃப்ல மேல வரணும், என்னன்னாலும் செய்வார். ஒரு நாள் அவங்க அப்பா போய் அண்ணன் மாதிரி போய் நின்று கையில ரோமங்களை வச்சுக்கிட்டு அண்ணன் அப்பா கிட்ட சொல்றார், நான் தான் ஈசா வந்திருக்கேன். உன் பேர் என்னப்பா? நான் தான் ஈசா வந்திருக்கிறேன். ஈசா அப்படின்னு லேசா சொல்லிட்டான். அப்பாவுக்கு கண்ணு தெரியாது. அவரு தடவி பார்த்துட்டு, சத்தமோ யாக்கோபின் சத்தம், ரோமத்தை பார்த்தா இது ஈசாவுடைய கை மாதிரி இருக்குது. குழம்பி போய், பரவாயில்ல
அவன் தான் நாக்கும் தொண்டை கட்டி இருக்குது போல இருக்குன்னு சொல்லி அவரும் மூத்தவனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் யாக்கோபுக்கு சொல்லிட்டார். இதை கேட்ட அண்ணனுக்கு கோபம் வந்துச்சு. இவரை துரத்துறாரு, இவர் உங்க அப்பா வீட்டை விட்டு ஓடுறாரு. மாமனாராகிய லாபானோடு 14 வருஷம் இருக்கிறாரு, திருப்பி வர போறாரு. இவருடைய லைஃப்ல ஆண்டவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. இந்த மாற்றம் என்ன மாற்றம்னா, இப்ப அவருக்கு புரியுது, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தாலுடைய நம்ம வாழ்க்கை மாறாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறேன்? ஆபிரகாமுக்கு பெயரை மாற்றினதுக்கு காரணம் கவனன்ட். ஆனா இங்கே யாக்கோபு கிட்ட கர்த்தர் யாப்போக்கு ஆற்றங்கரையிலே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே 25 வாசிங்க. அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. சரி. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். சரி. அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். சரி. அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். நீங்க ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் கேட்ட கேள்வி என்ன? உன் பேர் என்ன? பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க பேர் என்ன? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னை பெருகப்படுங்க, ஆண்டவரே என்னை நிரம்பி வழியணும். போதும், வழிஞ்சது. ஆண்டவர் பார்த்து கேட்பார், உன் பேர் என்னப்பா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 2 பேரும் மல்யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, ரெஸ்லிங் மேட்ச்ல யாராவது நடுவுல பேர் கேட்பாங்களா? வாட் இஸ் யுவர் நேம்? எப்படி இருக்கும்? ஆண்டவர் எதை கேட்டாலும் ஒரு நோக்கத்தோட கேட்பார் தெரியுமா? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியாதா? குருடனா இருக்கிறேன், கண் பார்வை, நான் உனக்கு என்ன செய்யணும்? 38 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு மனுஷனை பார்த்து கேட்கிறார், சுகமடைய வேண்டும் என்று விரும்புறான். அவன் சொல்றான், என்னை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை, என் பொண்டாட்டி இல்லை, என் பிள்ளைங்க இல்லை, அது இல்லை, இது இல்லை. சும்மா சொல்ற, படுக்கை எடுத்துட்டு போ. இவனை விட்டா பேசிக்கிட்டே இருப்பான். நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டாருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிற, உன் பேர் என்ன? பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க பேர் என்ன? அட என்னங்க மிரட்டுற மாதிரி கேக்குறீங்க? அன்பா கேளுங்க, உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? சின்ன வயசுல இந்த பேரெல்லாம் எழுதி போட்டு என்னமோலாம் நோட் புக்ல எல்லாம் பண்ணுவோம். ஸ்கூல்ல எல்லாம் விளையாடுறது 1 2 0 எல்லாம் போட்டு என்னென்னமோ பாக்குறது. என் பேர் எனக்கு அதிகமா ஞாபகம் இருக்குது. எப்படின்னா, எங்க ஹெட்மிஸ்டர்ஸ் பேரு சுப்பிரமணியம். அவங்க அடிக்கடி என் பேரை எங்க கிளாஸ்ல கூப்பிடுவாங்க, ஆல்வின் கம் அவுட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நிறைய நேரம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக கூப்பிடுவாங்க, போயம்லாம் வாசிக்கணும் அதெல்லாம் கூப்பிடுவாங்க. ஆனா எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் ஆர்வக்கோளாறுல ஏதாவது இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது தப்பு விட்டேன்னா அங்கேயே கொட்டு விடும். அதுக்காகவே அவங்க என் பேரை கூப்பிட்டாலே பயப்படுவேன். அதே மாதிரி உங்க பேரை கூப்பிட்டா உங்களுக்கு பயம் வருதா, சந்தோஷம் வருதா? ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் உருவாக்கின முதல் மனிதனுடைய பெயரை கூப்பிடுறாரு. வெளியே வர விருப்பம் இல்லை, ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஏன் அவ்வளவு ஆசையா வச்ச பேரு? ஏன் அவனால ஆண்டவர்ட்ட நேர வர முடியல? பகலின் குளிர்ச்சியான வேளையில வழக்கம் போல சம்பாஷிக்க, அவனோடு கலந்து உறவாட வர்றாரு, பேரை கூப்பிடுறாரு, ஆளை காணோம். அவன் சொல்றான், நான் உங்களுக்கு முன்னாடி வர முடியல. ஏன்? மகிமை என்னை விட்டு போய்விட்டது, நான் நிர்வாணியாய் நிற்கிறேன், அத்தி இலைகளால் என்னை மறைத்து கொண்டிருக்கிறேன். உடனே கேட்கிறார், புசிக்க கூடாது என்ற அந்த கனியை என்ன பண்ண? இப்ப ஆண்டவர் வச்ச அந்த பேரு ரிப்பேர் ஆயிருச்சு. இப்ப இந்த யாக்கோபுடைய பேரு கெட்டு போயிருந்தது. இதே மாதிரி அவங்க பிள்ளைகள் செய்தாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உங்க பேர்ல இருக்கிற உங்க அடையாளம் உங்க பிள்ளைகளையும் பின்பற்றி வரும்.
ஆப்ரஹாம் லிங்கனை சுட்டு வீழ்த்திய, அந்த மர்டர் பண்ண, அசாசினேட் பண்ண அவனுடைய சரித்திரத்தை எடுத்து பார்க்கும்போது அவங்க சரித்திர பேர் எல்லாம் கொள்ளக்காரங்க. ஆப்ரஹாம் லிங்கன்ல படிச்சவங்க, பெரிய பதவியில உட்கார்ந்தவங்க. ஒரு மனிதனுடைய பெயர் அவனுடைய வம்சத்துக்கே ஆசீர்வாதம். எத்தனை பேர் அப்படிப்பட்ட பெயரை வச்சுட்டு போகணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர் வந்துட்டு உன் பேர் என்னன்னு கேட்கறதுக்கு காரணம், இந்த பொய் சொல்லிதானே உங்க சகோதரனை ஏமாத்துன, அந்த பேர் உனக்கு வேண்டாம். ஏமாத்துற பேர் வேண்டாம். உனக்கு நான் ஒரு பேரை தரப்போறேன். ஒரு புதிய பெயரை கொடுக்க போறேன். என்ன பேர் தெரியுமா? நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். உனக்கு சத்தமா சொல்லுங்க, இஸ்ரவேல். பக்கத்து உங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்க, இஸ்ரவேலே. இஸ்ரவேல். சத்தமா சொல்லுங்க, இஸ்ரவேலே. 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 பாட்டு பாடுறதுக்கு டைம் இல்லை. சரி வேண்டாம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். எத்தனை பேர் சொல்றீங்க? இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். எத்தனை பேர்? வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. கையை உயர்த்தி, வழியோ சத்தியமும் ஜீவனும் நானே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு புதிய நாமத்தை கொடுக்க விரும்புகிறார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு புதிய நாமத்தை கொடுக்க விரும்புகிறார். புதிய நாமத்தை கொடுக்க விரும்புகிறார். என்ன நாமம்னா, இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரினியூவல். ஒரு தேசத்துக்கே நாளைக்கு பெயராய் மாற போகிற பெயர். யாக்கோபு மரித்து விட்டார், ஆனால் அவருடைய பெயர் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல், 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 இஸ்ரவேல். யாரெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவாரு. தலைமுறை தலைமுறையா உங்க பெயரை கர்த்தர் நிலைநிற்க வைக்க போகிறார். அதுக்குதான் இன்னைக்கு உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொல்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறேன்? முதல்ல சொன்னேன், உடன்படிக்கையாய் மாறுவதற்கு உங்க பெயரை மாத்துறாரு. பாருங்க, மனுஷங்களால மாற்றப்பட்ட பெயர்களும் இருக்குதுங்க. மனுஷங்களால மாற்றப்பட்ட பெயர்கள் இருக்கிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பிரியமானபடி அநேகருடைய பெயரை மாற்றி விடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ராகேல் மரிக்கும் போது வலியில துடித்தவள் பெனோனி என்று பெயரிட்டாள். பெனோனி என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? என்னுடைய உபத்திரவத்தின் மகனேன்னு அர்த்தம். டெம்பரரி ப்ராப்ளமுக்கு பெர்மனன்ட் பேரை வச்சுட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. ஆனா அது யாக்கோபு பார்த்துட்டு உடனே சொல்றாரு, ஐயோ இந்த பேர் அவனுக்கு காலத்துக்கும் ஒரு சஃபரிங்க கொண்டு வருமே, பெயர்ல தானே அர்த்தம் இருக்குது. பேரை மாத்தி பெஞ்சமின் வச்சார். பெஞ்சமின் என்ன தெரியுமா அர்த்தம்? சன் ஆஃப் த ரைட் ஹேண்ட், என் வலது கரத்தின் பலன் என்ற அர்த்தம். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? தவறாக பெயர் வைத்திருந்தாலும் கர்த்தர் உங்க பெயரை நீங்க மாத்தி உங்களை சரித்திரம் படைக்கிறவராய் மாற்ற போகிறார். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் சீமோன் பேதுரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? சீமோன் பேதுருடைய வாழ்க்கையில சீமோனாய் இருக்கிறார். சீமோனாய் இருக்கிறார். சீமோன் என்றால் ததும்பினவன் என்ற அர்த்தம். தள்ளாடுகிறவன் அர்த்தம். நிலையாய் இருக்கிறவன் அல்ல, அங்கும் இங்குமாய் அசைகிறவன். ஒரு நேரம் சொல்றார், ஆண்டவரே நாங்களும் மோடு கூட மரிக்க போவோம். ஒரு நேரம் சொல்றார், ஆண்டவரே நீர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அடுத்த நிமிஷம் சொல்றார், நீர் மரிக்க கூடாது, சும்மா இருங்க, வாயை மூடிக்கிட்டு. என்ன உங்களுக்கு சிலுவையில சாவரன்றீங்க, அப்புறம் எங்களுக்கு எல்லாம் யார் அப்பவும் மீனும் கொடுக்கிறது? நாங்க யார்கிட்ட போவோம்? ஆண்டவரை சபிக்கவும் திட்டவும் தொடங்கினானா. என்ன தைரியம்!
ஆண்டவரோட பார்த்து சொன்னா, அப்பாலே போ சாத்தானே. புஷ்னு போயிட்டார் அவர். ஆண்டவரே உங்க கூட கடைசி வரை நிப்போன்னு சொன்னாரு. ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டே, யாரிடத்துல போவோம்? ஆனா ஆண்டவர் சிலுவையில அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு போது பிரதான ஆசாரியனுடைய வீட்டின் அருகே கரிநெருப்பு மூட்டப்பட்ட இடத்துல அவர் யாருனே தெரியாதுன்னு சொல்றான். ததும்பினவனாய் இருந்தான். நீங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். சபையில வரும்போது நல்ல பூஸ்டா இருக்கிறோம். வெளியே போகும்போது உங்க வேலை ஸ்தலத்துல உங்க பேருக்கு என்ன அடையாளம் இருக்குது? உங்க ஆபீஸ்ல உங்களை யாரா பாக்குறாங்க? நீங்க ஊழிய செய்றவங்களா இருந்தாங்க, உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க? உங்களை குறிச்சு பாருங்களேன். சாத்தான் பேசுறத விடுங்களேன். சாத்தான் இயேசு கிறிஸ்துவை பெயல்செபூல்னால பிசாசு துரத்துறோம்னு சொன்னான், அதை விடுங்க. ஆனா உங்களை பத்தி கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் ஒரு நாள் பார்த்தார், சீமோனை நான் சபைக்கு அஸ்திபார கல்லா மாத்த போறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், மத்தேயு 16:18 வாசித்து பாருங்க. மத்தேயு 16:18. நான் உனக்கு சொல்லுகிறேன், பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? மக்னாயிம் மேல் கர்த்தர் சபையை கட்டுவார், பாதாளத்தின் வாசல்கள். பள்ளிக்கரணைக்கு முதல்ல இந்த தேவதாசனை கர்த்தர் அனுப்பி வச்சார். இங்க இருக்கிற பல சபைகளுக்கு முன்னோடியா உங்க பாஸ்டரை கர்த்தர் அனுப்பி வச்சிருந்தார். கண்டிப்பாய் சொல்லுகிறேன், மக்னாயிம் சபை இந்த பள்ளிக்கரணையவே அசைக்க போகிறது, எழுப்புதலை கொண்டு வர போகிறது. தேவ சேனையாய் சபை எழும்ப போகுது. யாராவது ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புதிய நாமம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிற புதிய நாமத்தை பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்குது? ஒரு வார்த்தையை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதி வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு திருப்பலாமா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன். யாரெல்லாம் அல்லேலூயா சொல்றீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எல்லாருக்கும் இல்ல, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. சில பேருக்கு இயேசு மெய்யான தெய்வம் என்று தெரியும். ஆனா அவங்களுக்கு அவரை ஏத்துக்கிறதுக்கு அவங்க வாழ்க்கையில சில காரியங்களை ஜெயிச்சு வர முடியறதில்லை. அவர் பரிசுத்தத்தை தான் விரும்புறாருன்னு தெரியும். ஆனா வாழ்க்கையில் இருக்கிற சில பரிசுத்த கொலைச்சலை ஜெயம் எடுத்து அவர் விரும்புகிற பாத்திரமாய் மாற அவங்களுக்கு விருப்பம் இல்லை. எப்படிங்க ஆண்டவர் உங்களுக்கு புதிய பெயரை கொடுப்பார்? உங்க பெயரை ஆண்டவர் இன்னைக்கு அடையாளத்தை மாற்றுவோம். உங்க அடையாளம் உங்க பெயர். Your name is your identity. பரலோகம் உங்களை யாராய் கூப்பிட விரும்புகிறது? Who are you? What would God, what would Jesus, இயேசு உங்களை என்ன பெயர் சொல்லி கூப்பிடுவார்? எதற்காக ஞானஸ்தானம் பெறும்போது ஒரு புதிய பெயரை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது? எதற்காக? எதற்காக? உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக உங்க பெயர் சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். உங்களுக்கு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். யாருக்கெல்லாம் இந்த 2025ல எனக்கு ஒரு புதிய ஆரம்பம் வேணும்னு சொல்றீங்க? ஆண்டவரே என் பெயரை ஆசீர்வதிங்கன்னு சொல்றவங்க எல்லாம் எழும்பி நிக்கலாமா? என் பெயரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய வாசிக்கும் போது
ஆண்டவர் ஓசியா கிட்ட சொல்றாரு, பிறந்த அந்த மகளுக்கு பேர் வையே லோ ருஹாமா அப்படின்னு பேர் வைக்க சொல்ற. லோ ருஹாமானா என்ன அர்த்தம்னா சிநேகிக்கப்படாதவள், சிநேகிக்கப்படாதவள், நாட் லவ்ட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு குழந்தை பிறக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு பேரை மாத்தி லோ அம்மீன்னு வையே, நாட் மை பீப்புள், யூ ஆர் நாட் மை பீப்புள். ஏன் இதை ஆண்டவர் இப்படி சொல்றாரு? அப்ப இதுக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமா? ஆண்டவர் ருஹாமான்னு கூப்பிட்டா அவர் நேசிக்கப்படுகிறவள் என்ற அர்த்தம். எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, ருஹாமா. கையை வைத்து சொல்லுங்க, நான் ருஹாமா. கையை வைத்து சொல்லுங்க பாப்பா, அறிக்கை செய். அம்மீனா என்ன அர்த்தம்? நாம் கர்த்தருடைய ஜெயம், ஜனம் என்ற அர்த்தம். எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி மாற விரும்புறீங்க? அவரால் நேசிக்கப்பட்டவர்களாகவும் அவருடைய ஜனமாகவும் நீங்கள் மாறும்போது ஜெயம் கொள்கிற உங்களுக்கு புதிய நாமத்தை கொடுப்பார், புதிய அடையாளத்தை கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்போ அவருடைய கரம் உங்களை தொட விரும்புகிற. எல்லா கண்களை மூடி வாய்களை திறந்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். சவுலை பவுலாய் மாற்றிய கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார், உங்களை மாற்ற விரும்புகிறார். சர்தேசில இருக்கிற சபைக்கு கர்த்தர் சொன்னாரு, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றோம், செத்தவனாய் இருக்கிறாய். Your name says you are alive, but you are dead in your works. ஆண்டவர் இன்னைக்கு அதை எல்லாம் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு உயிருள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை வேணும்? கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா, என் பிள்ளைகளை. நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு உங்க பேர்ல இருக்கிற ஆசீர்வாதம் தான் போக போகுது, உங்க பேர்ல இருக்கிற ஆசீர்வாதம் தான் கடந்து போக போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு மாற்றம் வருவதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெரிய அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, அவருடைய வேலை ஸ்தலத்தில் அவருடைய பெயரை பெருமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, அவருடைய பெற்றோருடைய பேர்ல கர்த்தர் உம்முடைய கிருபையை சேர்ப்பீராக. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் நீர் கொடுக்கிற அந்த புதிய நாமத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக. ருஹாமா, 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 ருஹாமா. தேவனால் நேசிக்கப்பட்டவள் நீதான், நீதான், நீதான். கர்த்தர் சொல்கிறார், நீ என்னுடையவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன், நீ பெயர் சொல்லி அழைத்தேன். மகனாயி பெயர் சொல்லி அழைத்தார், பெயர் சொல்லி அழைத்தார். உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நான் பெயர் சொல்லி அழைத்தேன். I have called you by your name. தகபாலா ஷண்டரா பாதிர் யாந்தரா. யாராவது கொஞ்சம் வெறியோட ஜெபிங்க, யாராவது கொஞ்சம் போராடி ஜெபிங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்க பெயரை, அடையாளத்தை உங்களை மாற்ற விரும்புகிறார், உங்களை மாற்ற விரும்புகிறார். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வருடம் நீங்கள் தோற்று போக முடியாது. இந்த வருடம் நீங்கள் எதை திட்டமிட்டீர்களோ அதை கர்த்தர் செயல்படுத்தி முடிக்க விரும்புகிறார். இந்த வருடம் அந்த வீட்டை கட்டி முடிப்பீங்க. இந்த வருடம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவீங்க. இந்த வருடம் நீங்க எழுப்புவீங்க. இந்த வருடம் கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை விரிவாக்குவார். தோல்வி இல்ல, தோல்வி இல்ல. உங்களுக்கு ஒரு ஜெயம் வருகிறத பாக்குறேன், ஒரு ஜெயம் வருகிறத பாக்குறேன். கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போறாரு, கோலாவிகளை சபையாக்குறாரு, உங்க ஊழியத்தை உயர்த்துகிறார். அடையாளத்தை உண்டு பண்ணினவரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, ஆமென். ஹalleluya. அப்பா, தாயின் கருவில் ஆமென் தோன்றினவரே, அப்பா ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. பாபா ஷடலா தரதலா மரியாந்தோரபா. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பலவீனனும் பலவான் என்று சொல்வானாக, பலவீனன் பலவான் என்று சொல்வானாக. எல்லா பலவீனத்தை கர்த்தர் மாற்றி போடுகிறார். உங்களை பார்த்து இனிமேல் யாரும் பலவீனன் என்று சொல்ல மாட்டாங்க. உங்களை பலத்தால இடை கட்டுகிறார்.
பலவீனங்களை மாற்றுங்க. உங்க சரீரத்துல இருக்க அந்த பலவீனம், இயேசுவின் வயிற்று வலி இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. Hallelujah. சகோதரியே, அநேக நாட்களாய் ஒவ்வொரு மாதம் உனக்கு வருகிற அந்த வயிற்று வலி நான் துடிக்கிற உனக்கு கர்த்தர் இப்ப விடுதலை தர விரும்புகிறார். கர்த்தர் விடுதலை தர விரும்புகிறார். உன் மனசுல நான் ஒரு சீக்காளி, நான் ஒரு நோயாளி என்கிற எண்ணத்தோடு வாழ்கிறாயே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ பலவான், நான் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நீ பலவீனன் அல்ல. ஆமென். நீ பலவான், நீ பலவான், நீ பலவான். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். Hallelujah. இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், ஒரு பெரிய திருப்புமுனை வரப்போகிறது. Yes. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். உங்க மகளா ஆண்டவர் உனக்கு சொல்றார், தள்ளப்பட்ட உன்னை தள்ளி கர்த்தர் தூக்கி நிறுத்துவேன்னு சொல்றார். Amen. நீ அழாதேன்னு சொல்றார். Hallelujah. ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடையவள், Yes. நான் என் உள்ளங்கையில உன்னை வரைஞ்சு வச்சிருக்கேன். Amen. உனக்கு செய்யப்பட்ட எல்லா அநீதியும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உனக்காக பேச யாரும் இல்லைன்னு நினைக்கிற, கர்த்தர் சொல்ற, நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக வழக்காட போறேன், Yes. நான் உன் நியாயத்தை நிறுத்துவேன். Amen. உனக்கு செய்த துரோகத்தை நான் மறக்கல, நான் அறிவேன், நான் உன் வாழ்க்கையை மறுபடியும் கட்டுவேன்னு சொல்றார். நான் கட்டுவேன். இந்த ஆண்டு நீ இழந்ததை எல்லாம் திரும்பி பெற்றுக் கொள்ளுவா. Yes. கர்த்தர் வாழ்க்கையை புதுப்பிக்க போகிறார். Amen. கைகளை தட்டி வாயை திறந்து யாராவது பெரிய ஆமென் சொல்றீங்களா? Amen. ஹalleluya. ரபதலபா ஷெட்டெரியா தரபா. அல்ல வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே உம்முடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். உங்க பெயரோடு உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரை நான் இணைக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய பெயர் அவருடைய பெயரோடு இணைக்கிறேன். எலியாவின் தேவன், தானியேலின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், என்னுடைய தேவன், என்னுடைய தேவன், என்னுடைய பெயரோடு நிற்கிறவர், எனக்காக வழக்காடுகிறவர், எனக்காக பரிந்து பேசுகிறவர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய அப்படியே செய்யுங்கப்பா. அப்படியே உங்க வலது கரத்தை எடுத்து உங்க தலைமையில வைங்க. நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த சபையில இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். இந்த வருஷம் ஒரு மீட்பின் வருடமா இருக்கும். ஆண்டவர் எனக்கு தெளிவா சொல்லுகிறார், இந்த வருஷம் சில பேர் கடனை விட்டு வெளியே வர போறீங்க. இனி கடன்ல நீங்க வாழ போறது இல்ல. உங்க அடையாளத்தை மாற்றுகிறார். உங்க பேரை சொல்லி உங்க வீட்டுக்கு வந்த அந்த லெட்டர்ஸ் நிக்க போகுது. உங்க பேரை சொல்லி உங்க காலிங் பெல்ல அழுத்தினவங்க இனி வர மாட்டாங்க. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பின் தொடர்ந்து வந்த எகிப்தின் சேனை இந்த லென்த் நாட்களிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிற சொல்லுகிறார். ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ளே உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் மாறப்போகிறது, எல்லாம் மாறப்போகிறது, எல்லாம் மாறப்போகிறது. ரிசீவ் பண்ற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தலைமையில கைய வச்சு ஆண்டவர் சொல்ல, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் இந்த சபையோடு இருப்பதாக. எல்லாம் கரங்களை உயர்த்தி உங்க பாஸ்டருக்கு நேரா நீட்டுங்க பார்ப்போம். ஜெபக்குமார் பாஸ்டர் முன்னாடி வாங்க. இந்த தாசன் உங்களுக்காக நல்ல போதகராக ஒரு இங்கேயே இருந்து உங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை அவர் செலவழிக்கிறார். உங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். உங்களுக்காக அவர் செய்திகளை கொண்டு வருகிறார். என்னை போன்றவர்கள் அநேக இடத்துக்கு ஓடுகிறோம், பல பேரை பார்க்கிறோம், பல இடங்கள்ல பிரசங்கம் பண்றோம். ஆனா இந்த தேவதாசன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளிலே அவர் உண்மையா இருந்து இந்த ஆத்துமாக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்.
ஆகவே நிச்சயமாய் இதுக்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். பெரிய சேனையாய் மாறப்போகிறது. மக்னாயிம் என்றாலே சேனை என்ற அர்த்தம். எல்லாம் கையை நீட்டி ஆசீர்வதிங்க. உங்க பாஸ்டருக்கு நல்ல சுகத்தை பலத்தை. பாஸ்டர் அம்மா இருக்காங்களா? பாஸ்டர் அம்மா இருந்தாங்கன்னா கீழே இருக்காங்களா தெரியல. பாருங்க, கர்த்தருடைய நல்ல கிருபை, நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கா. எனக்கு அன்பு சகோதரி அறிவே ரொம்ப அன்பானவங்க. பாஸ்டருக்கு ஒரு பெரிய உறுதுணை. இவங்க 2 பேரும் நிக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். இவங்க பல நாட்களா எனக்கு பழக்கம். இவங்க திருமண நாள்ல இருந்து எனக்கு அவங்கள தெரியும். இன்னைக்கு இவங்க ஒரு குடும்பமாய் நின்று இந்த ஊழியத்தை செய்யறாங்க. எவ்வளோ பெரிய மேன்மை, எவ்வளோ பெரிய மேன்மை. வாங்க, இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் கரங்களை நீட்டி பாஸ்டரையும் பாஸ்டமாவையும் ஆசீர்வதிக்கலாம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஜெபின் எங்க இருக்கா? அப்படி ஜெபின் இருந்தா முன்னாடி அனுப்புங்க. கரங்களை உயர்த்தி இந்த குடும்பத்தை ஆசீர்வதி. இன்னைக்கு விசேஷமான ஒரு அபிஷேகம் ஜெபின் மேல் வருவதாக. சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என்னுடைய அபிஷேகத்தை நான் ஊற்றுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவர். இன்றைக்கு இந்த சபையின் மேல் மட்டுமல்ல, இந்த குடும்பத்தின் மேல, அடுத்த தலைமுறையின் மேல் ஒரு அபிஷேகம் இறங்கி வருவதாக. ஜெபினோடு ஒரு வாலிப சேனை இந்த சபையில எழும்புவதாக. அடுத்த தலைமுறை எழும்புவதாக. உடன்படிக்கை செய்தவரே, தலைமுறை தலைமுறையாய் நடத்துகிறவரே, தொடர்ந்து இந்த குடும்பத்தை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. மனதார ஆசீர்வதிக்கணும். சபையின் தலைவர்களுக்காக, இந்த சபையில தசமபாகம் கொடுத்து இந்த சபையின் தூண்களாய் நிற்கிற ஒவ்வொரு திருச்சபையோருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீ சொன்னது போல அவர்கள் பெயரை பெருமைப்படுத்தி பெயர் சொல்லி அழைத்து ஆசீர்வதித்து மீட்டுக் கொண்ட தேவன் அற்புதங்களை செய்வீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. கைகளை தட்டிக்கிட்டே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. கர்த்தர் கொடுத்த நல்ல தீர்க்க தரிசனம் உள்ள வார்த்தைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி இருக்கிறார், சபையோடு பேசி இருக்கிறார். தீர்க்க தரிசனம் உள்ள வார்த்தைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாகவே வார்த்தையின்படி உங்கள் பெயரை கர்த்தர் பெருக பண்ணுவார், பெருமைப்படுத்துவார். ஓ, கர்த்தர் உங்களை உயர்த்தவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அப்படியே இன்றைக்கு அவர் உங்களுடைய பெயரோடு அவருடைய கிருபையை இணைத்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறபடினால உங்களை கர்த்தர் வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஓ, நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என் பேரையெல்லாம் எங்களுடைய குடும்பத்தை எல்லாம் நீர் பெருக பண்ணி மேன்மைப்படுத்தி உயர்த்த போகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த அதே தேவன் இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்படி அன்பு போதகருக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, அவருடைய மினிஸ்ட்ரிக்காக, உலகமெங்கும் செல்லுகிற தாசனை கர்த்தர் பாதுகாக்கும்படி இன்னும் பயன்படுத்தும்படி ஜெபமிடுமா. வலது கரத்தை நீட்டி, அப்பா, எங்கள் அன்பு தாசன் ஆண்டவரே ஆல்வின் பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, சின்னவன் 1000 சிறியவன்
பலத்த ஜாதி மாமான் என்ற வார்த்தையின்படியே அப்பா மகனை கத்தர் இன்னும் வல்லமையாய் லட்சமான கோடி கோடி ஜனங்களுக்கு, எங்கள் இந்தியாவுக்கு, தமிழகத்திற்கு, சென்னை பட்டணத்திற்கு நீர் ஆசீர்வாதமாய் வைப்பீராக. மகன் மூலமாக ஒரு அபிஷேக காற்று அப்பா எங்கள் தேசத்துல பரவட்டும், ஒரு எழுப்புதல் பரவட்டும், ஒரு மகிமையின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, அன்பு சகோதரரை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம். மனமாற இயேசுவின் நாமத்தில் அப்பா இன்னும் வல்லமை, இன்னும் பலன், இன்னும் கிருபை, இன்னும் பலத்தின் மேல் பலன் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றியுடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அவரோடு இணைந்து ஊழியம் செய்கிற எல்லா டீமுக்காக, மீடியாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. அப்படி நாம மகிமைப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுகிறாப்பா. எனக்கு கேட்ட வார்த்தையின்படியே, தீர்க்க தரிசனம் உள்ள வார்த்தையின்படியே 30, 60, 100 மடங்கு பலன் உண்டாகட்டும் என்று நான் செபிக்கிறேன். நல்ல நிலத்துல விதைத்திருக்கிறீங்க அப்பா, 100 மடங்கு பலனை தருவீரா. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.